இன்னையோட உன் வாழ்க்கை போடுங்க சார், போடுங்க சார். 4 போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளுங்க சார். இல்லங்க, அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம், விட்டுடுங்க. என்ன அது? நடு ரோட்ல உன கத்தி ஒரு கொலை பண்ண வந்திருக்கான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாங்கிறிய? அந்த ஆளு வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு வந்தனா, ஆனா இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு விபச்சாரி. என்னமா சொல்ற? ஒருத்தனுக்கே முந்தான விரிச்சு ஒருத்த கூடவே வாழ்ந்து ஒருத்தன் கூடவே செத்துலான்னு நினைச்சேன். ஆனா இந்த விபச்சாரி ஆக்குனதே என் வீட்டுக்காரர் தான். எப்ப என்ன மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் அவன் கூட படுக்கிறதே இல்ல. அதோட ரியாக்ஷன் தான் இப்ப அவன் என்ன கொல்ல வந்தது. உன்னோட பரிதாபமான நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வரேன். ராஜேஸ்வரி, அந்த வெத்தலை பாக்கு தட்டையும் துண்டையும் எடுத்துக்கோ. துண்டு இந்தாங்க, இதுல தொடங்க. போதும். ஆமா, நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்காளே, மத்த குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாளே. அது ஒண்ணு இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு இல்லையா, அதான். ஓஹோ, சரி. நான் ஆபீஸ் விட்டு வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடும் போதும் கவனிச்சேன். அவள் ஆளையே காணமே. உள்ள என்ன பண்றான்? பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. ஓஹோ, அவளை தொந்தரவு பண்ணாத. இன்னும் போடுறீங்களா? எத? வெத்தலை முடிச்சு கொடுறே. உமா,
நேத்து லெட்டரோட போட்டோ வச்சு நான் பதில் சொல்லாம போறீங்க? எனக்கு பதிலா அந்த கோவில் மணியே பதில் சொல்லிடுச்சு. ஏய், உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா. 1 2 3 4 5 6 7 இன்னொன்னு அதன பார்த்தேன், பயந்தே போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்களே, இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அரியே, ஃபைல பாக்கணும் முடி. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா டேய், யாராவது என் பின்னாடி வந்தீங்க கொன்னுடுவேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேடா. யாரா நீ? பெத்தப்ப மகனை பார்த்து கேட்கற கேள்வி அது. பெத்தப்பனா? என்ன அப்படி பாக்குற? நீ என் மக மாதிரி தெரியலையே. 1 2 பேசினா தெரியும், பெத்தது 8. ஆமா, நீ அம்மா கூட வெளிய போல? போல. நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கினேன், நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமேல எழுதிக்கோ. எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா. எடுத்துட்டு வரேன்டா, இங்கே இரு. இன்னும் 2 பிஸ்கட் இதுல வைக்கிறது இல்லையா? டவுசர் ஷர்ட் கொண்டு வந்தியா? நான் இந்த ரூம்ல போய் சும்மா வந்துடுறேன், அதுக்குள்ள நீ சாப்பாடு எடுத்து. என்ன நான் சொல்றது காலை விழுந்தா? என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, அத உன் கையில வச்சிருந்தா என் கைக்கு வராது. எப்போ? ஏண்டா, சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன், சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டு வரட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அருக்காணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அருக்காணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன்.